அந்த ஆசிரமத்திலே ஒரு குரு, அவரோட கொஞ்சம் சீடர்கள், அவர்களுக்கு வளமையாக தியானம் செய்கிற நேரங்கள் உண்டு. இந்த மடத்திலே தியானம் செய்யும் பொழுது அந்த ஆசிரமத்திலே இருந்த ஒரு பூனை அடிக்கடி அவர்களுடைய அந்த வழிபாடு தளத்திலே அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த மடத்தினுடைய அதிபதி என்ன செய்வார், அந்த குரு ஒவ்வொரு முறையும் அந்த பூனை வரும் பொழுது அதை பிடித்து ஒரு மூலையிலே கட்டிவிட்டு பிறகு அவருடைய தியானத்தை தொடங்கி கொண்டே இருப்பார். இது இப்படியே நடந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த குரு அந்த பூனையை கட்டி வைத்தார். இப்படி நிறைய வருடங்கள் போன பிறகு அந்த குரு இறந்து போனார். அவர் இறந்த பிறகும் அவருடைய சீடர்கள் இந்த பூனையை திரும்பவும் இப்படியே கட்டி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அவர் தியானம் செய்யும் போதெல்லாம். இன்னும் சில வருடங்கள் கழிந்து இந்த பூனையும் இறந்து போனார். பூனை இறந்த உடனே இந்த சீடர்கள் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், புதிதாக காசு கொடுத்து விலைக்கு ஒரு பூனையை வேண்டி திரும்பவும் அவர் தியானம் செய்யும் பொழுது கட்ட வெளியிட்டார்களாம். ஏன் இந்த கதையை சொல்றேன்னு சொல்லி சொன்னால், 2 மாசத்துக்கு முதல்ல இருந்தே நீங்க இங்க ஆஸ்லோ வீட்டில் பார்த்துருப்பீங்க. இவளுக்காக இவ்வளவு ஆயத்தங்கள் எல்லா இடத்துலையும் வைக்கலாம்னு சொல்லி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாங்கள் இருக்கிற இந்த சூழலிலே எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் பெரிய ஒரு கேள்வி. நான் வாழ்கிற இந்த சூழலிலே கடவுள் நம்பிக்கை மிகவும் குறைவான ஒரு சூழலை தான் நாங்கள் இந்த விழா எல்லா இடத்துலையுமே கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த கடைகள் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு போயிட்டு இந்த யூனியனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் கூட அவங்களுக்கு சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த சூழல் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இயேசுவினுடைய பிறப்பு என்றால் நம்பிக்கை, அடிப்படையிலே அதான் நம்பிக்கை. நீங்கள் இந்த அட்வென்ட் காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 4 மெழுகுதிரிகளை பற்ற வைப்பாங்க. காரணம், இந்த இருள் சூழ்ந்த இந்த இடத்திலே இந்த ஒளி ஏற்றுவதற்காக, நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் முக்கியமாக. நீங்கள் சில வேளையிலே இயேசுவினுடைய பிறப்பு கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய பிறப்பின் பொழுது நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அதில் ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, அவர் பிறந்த உடனேயே அந்த நாட்டிலே இருந்த அரசியல் தலைவர்களும் மத தலைவர்களும் பயந்து போனார்கள். என்னென்னா, தங்களுடைய அதிகாரம், தங்களுடைய பலம் எல்லாமே இல்லாமல் போயிடும் என்று சொல்வதற்காக என்ன செய்தாங்கன்னா, 2 வயதுக்கு குறைந்த எல்லா ஆண் பிள்ளைகளையுமே கொலை செய்தார். அப்படி அவர்கள் கொலை செய்யும் பொழுது இயேசுவும் அவருடைய தாயும் அந்த பிள்ளையினுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக எகிப்து தேசத்துக்கு புலம்பெயர்ந்து போய் அந்த நாட்டிலே வாழ்வார்கள். எத்தனையோ ஆண்டுகள் புதிய ஒரு கலாச்சாரம், புதிய மொழி, புதிய சூழலிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் திரும்பவும் இந்த இஸ்ராயல் நாட்டுக்கு வருவார்கள். இந்த நிகழ்வை சிலவர்களை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நாங்களும் கூட இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எத்தனையோ பேர் உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் மற்றவர்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இன்னும் எத்தனையோ காரணங்களுக்காகவும் நாங்கள் புலம்பெயர்ந்து இந்த தேசத்திலே வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே தான் நாங்களும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் கொண்டாடுகிற இந்த விழாவுக்கு உரியவர் எங்களுடைய அனுபவங்களையும் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்த ஒருவர். ஆகவே நாங்கள் எங்களுக்கு தெரியாத ஒருவருடைய விழாவை நீங்கள் கொண்டாடுகிற மாறாக உங்களுடைய வாழ்வோடு உங்களுடைய அனுபவங்களோடு தொடர்புடைய ஒருவருடைய விழாவைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த வேளையில எங்களுக்காக மட்டுமல்ல, இன்னும் எங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயே இடம் பெயர்ந்து நிரந்தர வதிவிடம் இல்லாமல் பயத்தோடும் இரண்டும் காணாமல் போய்கொண்டும் எத்தனையோ கொலைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களையும் நாங்கள் இந்த விழாவிலே நினைவு கூறுவோம். அதே போல இந்த சந்தோஷத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு தொடர்ந்தும் இந்த மகிழ்ச்சியும் அமைதியும் உங்கள் குடும்பங்களுக்கு இந்த யூனியன் பொழுது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி.